கொளத்தூர்ல இவிஎம் மிஷின் மறு பரிசோதனை என்ன நடந்தது சார்? என்ன குளறுபடி? அதுல ஏமாற்று வேலை எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் ஃப்ராடு. எலெக்ஷன் கமிஷன் என்ற அடிமை இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். எந்த சிம்பல் 35% வாக்குகளை பெற வேண்டும் இந்த பூத்ல என்று ஒரு சங்கேத குறியீட்டை நுழைத்து விட்டால் அந்த கவுண்ட் பட்டனை பிரஸ் பண்ணும் பொழுது ஒரு டைம்ல அந்த ப்ரோக்ராம எரேஸ் பண்ற வரை நீங்க திரும்பி போட்டாலும் அதே கவுண்ட் தான் வரும், அதே ரிசல்ட் தான் வரும். ஏமாற்று வேலை, கந்துடைப்பு, நாடகம். ஸ்டாலின் கொளத்தூர் கான்ஸ்டுவன்சியை அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. கொளத்தூர் மக்களே நம்பாத அளவுக்கு கொளத்தூர் திமுக தலைவர் ஸ்டாலினை ஒரு ரவுண்ட கூட ஜெயிக்க முடியாத அளவிற்கு தோற்கடிப்பார். இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? பிளான்டு இவிஎம் அட்டாக் என்பது. இப்போ இந்த விவிபேட் என்றதை ஏன் தவிர்க்கிறாங்க சார்? ஒரு பூத்துல ஸ்லிப்ப 1400 ஸ்லிப்பை என்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? விவிபேட்டை என்னன்னா 108 இடம் தாவக்காக கிடைக்காதுங்க. திமுக மீண்டும் ஜெயிக்கும், ஸ்டாலின் மீண்டும் ஜெயிப்பார். 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணாமல் இதற்கு நியாயம், நீதி கிடைக்காது. இந்த இவிஎம் ஒழிப்பதற்கு என்னதான் வழி இருக்கு நம்ம நாட்டுல? இது எப்படிதான் போகும் சார்? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார். இப்போ கொளத்தூர்ல இவிஎம் மிஷின் அந்த மறு பரிசோதனை என்ன நடந்தது சார்? என்ன குளறுபடி அதுல? இது ஒரு ஏமாற்று வேலை எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் ஃப்ராடு. இது ஒரு மோசடி. இந்த மோசடியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். இவர்கள் செய்யக்கூடிய 2 ப்ராசஸ்லயும் எந்த விதமான உருப்படியான ரிசல்ட் வரப்போவதில்லை. நம்ம கேட்கறது ரொம்ப சிம்பிளான கேள்வி. விவிபேட்டினுடைய ஸ்லிப்பை எடுத்து எண்ணி இவிஎம் உடைய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி காமிங்கன்னு கேட்குறோம். இதை தவிர்த்து விட்டு இவர்கள் நாங்கள் பேங்க் மெமரியை என்ன சொல்றோம், நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இவிஎம்ஐ திரும்பி நாங்கள் கவுண்டிங் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம், திரும்பி மார்க் போல் எரேஸ் பண்ணிட்டு மார்க் போல் நடத்துறோம்னு சொல்லக்கூடிய 2மே பித்தலாட்டம், மோசடி. இந்த 2ஐயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு நான் காரணங்களை சொல்றேன். இந்த காரணங்களுக்கு அவங்க விளக்கம் சொல்லட்டும். முதல் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுபடி சிம்பிள் லோடிங் டைம்ல எந்த சிம்பிள் ஜெயிக்க வேண்டும், எந்த சிம்பிள் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும், எந்த சிம்பிள் 35% வாக்குகளை பெற வேண்டும் இந்த பூத்ல என்று ஒரு சங்கேத குறியீட்டை நுழைத்து விட்டால் சிம்பிள் லோடிங் டைம்ல உங்களுக்கு தெரியாது. அது அந்த சங்கேத குறியீட்டை நீங்க ஸ்டேகனோகிராஃபி என்று சொல்லுவார்கள். அந்த மெத்தட்ல அவங்க அந்த சந்தேக குறியீட்டை நுழைத்து விட்டால் இவிஎம்ல ஆல்ரெடி எழுதப்படக்கூடிய ஹேச்சிங் அல்காரிதம், இவிஎம் உடைய அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா விழுகக்கூடிய ஓட்டுல இருந்து எடுத்து கவுண்ட் பட்டனை பிரஸ் பண்ணும் பொழுது அந்த ஹேச்சிங், அந்த சிம்பிள் எந்த இவிஎம்ல அந்த ஹேச்சிங் நடந்திருக்கிறதோ, எந்த விவிபேட்ல இந்த சிம்பிள் லோடிங் டைம்ல இந்த சின்னம் விழுகக்கூடிய மற்ற சின்னங்களை விட 35% வாக்குகளை பெற வேண்டும், இல்லை 7% வாக்குகளை கூட பெற வேண்டும், இல்லை 8% வாக்குகளை கூட பெற வேண்டும் என்றெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த கவுண்ட் பட்டனை பிரஸ் பண்ணும் பொழுது ஒரு டைம்ல, அதாவது ஒரே ஒரு டைம்ல அந்த ப்ரோக்ராம் இருக்கும் வரை, அந்த ப்ரோக்ராமை எரேஸ் பண்ற வரை நீங்க திரும்பி போட்டாலும் அதே கவுண்ட் தான் வரும், அதே ரிசல்ட் தான் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மிஷினை வாங்கி நாங்க கவுண்ட் பட்டனை பண்ணி உங்களுக்கு காமிப்போம். ஏற்கனவே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட் ஃபார்ம் 20ல ஃபில்லப் ஆயிருக்கு. அந்த ஃபார்ம் 20 டேட்டாவும் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. மேட்சாக தான் ஆகும், அதுல எந்த வித மாற்றம் இருக்காது. ஏன்னா இது பழைய அல்காரிதத்துல ஒர்க் பண்ணுது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அது மேட்சாக தான் ஆகும். அடுத்து எரேஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. எரேஸ் பண்ணிட்டு மொத்தமா எரேஸ் பண்ணிட்டு திரும்பி சிம்பிளை லோட் பண்ணி திரும்பி ஓட்டு போட மார்க் போல் பண்ணி 500 ஓட்டோ 1400 ஓட்டோ நீங்க என்ன ஓட்டு போட்டாலும் எந்தெந்த சிம்பிளுக்கு எவ்வளவு ஓட்டு போடுறீங்களோ அதே சிம்பிள், அந்த ஓட்டு எந்தவித மாற்றம் இல்லாம அப்படியே வரும். ஏன்னா இந்த முறை ஹேச்சிங் நடந்திருக்காது. இந்த முறை ஸ்டேகனோகிராஃபி மூலமாக சிம்பிள் லோடிங் டைம்ல இந்த சின்னத்துக்கு அதிகமான வாக்கு பெற வேண்டும் என்ற ஹேச்சிங் நடக்காது. ஏன்னா இது கவுண்டிங் ப்ராசஸ், வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா
உங்களுக்கு முதல்ல காமிக்கிறதும் ஃபேக்கு, அதை எரேஸ் பண்ணிட்டா அது ஏற்கனவே இருந்தது எரேஸ் ஆயிரும். அப்ப அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவது, மார்க் போல் நடத்தும் போதும் எரேஸ் ஆன பிறகு ஹேஷ் பண்ணாத அதாவது அந்த ஷேக்னோ கிராக் மூலமா இந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு ஒரு நீ வந்து சங்கேத குறியீடை நுழைக்காம போடக்கூடிய சிம்பிள்ல உங்களுக்கு வந்து எந்த சிம்பிளுக்கு ஓட்டு போட்டாலும் உங்களால நிரூபிக்க முடியாது. எனவே இது ரெண்டுமே வந்து 2 ப்ராசஸுமே ஏமாற்று வேலை. இது வந்து கண்துடைப்பு, இது வந்து நாடகம். இந்த நாடகத்தை நம்பி கட்சிகள் ஏமாறுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்பொழுது என்ன பிரச்சனை? இப்ப இந்த ரிசல்ட் வந்துதான் எதுவும் பெரிய இது ஆக போதா? நீ இப்ப இதை எண்றதுக்கு, இதை பிளான் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் எடுத்துக்கிறாங்க. 14 என்றதுக்கு 1 வாரம் எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? இந்த சிலிப்பை என்னன்னா 1 மணி நேரத்துல வேலை முடிஞ்சு போகுது. ஒரு பூத்துல சிலிப்ப 1400 சிலிப்பை என்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லுங்க. 1400 ரூபாயை நீங்க கையில வச்சு நீங்க என்னங்கன்னா எவ்வளவு நேரத்துல எழுதுவீங்க? ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட், அவ்வளவுதான். 20 செகண்ட் ஆகும். நீங்க 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு பூத்தை எண்றதுக்கு 14 பூத்தா 14 மணி நேரம் எண்ணுங்க. என்ன பிரச்சனை? இப்போ இந்த விவிபேடுன்றது ஏன் தவிர்க்கிறாங்க சார்? ஒருவேளை விவிபேடு என்னன்னா அப்படின்னா தேர்தல் முடிவுகள் மாறக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் மீண்டும் சட்டசபை போக வாய்ப்பு இருக்கா? விவிபேட்டை என்னன்னா 108 இடம் தாவக்காக கிடைக்காதுங்க. விவிபேட்டை என்னனால் திமுக மீண்டும் ஜெயிக்கும், ஸ்டாலின் மீண்டும் ஜெயிப்பார். விவிபேட்டை என்ன மாட்டாங்க, இவங்க என்ன மாட்டாங்க, இவங்க ஏமாற்றுவாங்க. ஏமாற்றி திரும்பவும் பழிய தூக்கி திமுக மேல போடுவாங்க. போட்டு நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், இவிஎம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க இவிஎம் எண்ணி காமிச்சிட்டோம், பேண்ட் மெமரி எண்ணி காமிச்சிட்டோம், மார்க் போல் நடத்தி காமிச்சிட்டோம், எல்லாம் கரெக்டுன்னு இவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த சொல்றதை நம்புறதுக்கு இருக்கக்கூடிய அறிவாளி கூட்டம், ஏகப்பட்ட அறிவாளி கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை நம்பிட்டு போக வேண்டியதான், வேற என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்ற மாதிரி இந்த குளறுபடி தொடர்ந்து இவிஎம்ல நடந்துகிட்டே தான் இருக்கா சார்? இது எல்லா தேர்தல்லையுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு நீங்க முந்தைய நம்மளுடைய பல நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. மேலைய நாடுகள்லயே இவிஎம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, அவங்க பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு. இப்போ இந்த இவிஎம்ஐ ஒழிப்பதற்கு என்னதான் வழி இருக்கு நம்ம நாட்டில்? இவிஎம் ஒழிச்சுட்டா மோடி திரும்பவும் மீண்டும் வெற்றி பெற மாட்டார். கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. பஞ்சாப்ல வந்து இவிஎம் ஒழிச்சு தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடந்த தேர்தலிலே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. எனவே வந்து இவர்கள் இவிஎம்ஐ நம்பித்தான் இவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்கிறார்களே ஒழிய, இவிஎம்ஐ நம்பித்தான் இவர்கள் வந்து இவர்கள் விருப்பப்பட்ட ஆட்சி ஒவ்வொரு மாநிலத்தும் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஒழிய, இவிஎம் இல்லை என்று சொன்னால் பிஜேபியினுடைய ஆட்சி மீண்டும் வராது. இவிஎம்ஐ இவர்கள் ஒழிக்க மாட்டார்கள். இவிஎம்ல எல்லா லூப் கோல், என்ன லூப் கோல்? இவிஎம் விவிபேட்டை கொண்டு வந்துட்டு விவிபேட்டை நம்மளுக்கு 7 செகண்ட் தான் காமிக்கும். அந்த 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 படம் நம்ம எந்த விஷயத்துக்கு ஓட்டு போட்டோம்னு 7 செகண்ட் தான் காமிக்கும். ஏன் 7 செகண்ட் காமிக்கணும் சொல்லுங்க? 7 செகண்ட் காமிச்சு கீழே விழுந்துரும். கீழே விழுந்த பிரிண்ட் அவுட் தெர்மல் பிரிண்ட் அவுட் 40 30 1 மாசத்துக்கு மேல தாங்காது. அந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் இருக்காது. நீ 7 நாளைக்குள்ள எண்ணுவதற்கு இவிஎம் எண்ணணும், இவிஎம் மேல சந்தேகம் இருந்தா 7 நாளைக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சா நீங்க என்ன உத்தரவு போடுவீங்க? ஏன்னா 3 மாசம் கழிச்சு உத்தரவு போட்டீங்கன்னா இவிஎம் தெர்மல் பிரிண்ட் அவுட்டும் இருக்காது, விவிபேட் ஸ்லிப்பும் ஒர்க் அவுட் ஆகாது, சிசிடிவி கேமரா காட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கும். எல்லா தடயங்களும் அழிச்சு விட்டு இவங்க வந்து ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட ரிசல்ட்டை திரும்பவும் பட்டனை பிடிச்சு காமிச்சு இந்த ரிசல்ட் சேம் ரிசல்ட் தான் வந்திருக்குன்னு காமிக்க போறாங்க. திரும்பி எரேஸ் பண்ணிட்டு போடும் போதும் ஹேஷ் பண்ணாம இருக்கக்கூடிய இவிஎம்ல ஒரிஜினல் ரிசல்ட் தான் வரப்போகுது. ஓகே, அப்ப ரெண்டுமே ஏமாற்று வேலை. இந்த 2 ஏமாற்று வேலைக்கு போய் எதுக்கு திமுக இதுல இறங்கணும்? 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணாமல் இதற்கு நியாயம் நீதி கிடைக்காது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், ஏன் இவ்வளவு நாள்? இப்போ தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. 7 நாளுக்குள்ளார கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது ஒண்ணுதான் காரணம். இந்த விவிபேடு அழிஞ்சு போயிருக்கணும், சிசிடிவி காட்சிகள் அழிஞ்சு போயிருக்கணும், எல்லா தடயங்களும் போயிடணும். எந்த தடயத்திலையும் அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அவங்க பித்தலாட்டத்தை யாரும் கண்டுபிடிக்க கூடாது, எந்த இது வரக்கூடாது. இதுக்கு டெக்னிக்கல் லூப் ஹோல் வச்சு அவங்க எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அந்த டெக்னிக்கல் லூப் ஹோலை ஓவர் கம் பண்றதுக்கு சட்ட ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணி, இது எலெக்ஷன் கமிஷன் போட்ட ரூல் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி சுப்ரீம் கோர்ட்டை வச்சு நம்ப வைத்து
சுப்ரீம் கோர்ட் மூலமா இவர்கள் வந்து இந்த ஃப்ராடத்தனத்தை இந்தியா முழுக்க அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன் சார் இது கொளத்தூர்ல இவ்வளவு பேசு பொருளா மாறி இருக்கு? இப்போ கொளத்தூர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட நின்ற தொகுதி, அவர் அங்க தோற்றுட்டாரு, அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அவர் அதை 7 நாள்ல அவர் கொடுத்துருக்கிறாரு, அதனால இது நடக்குது அப்படின்னா இவ்வளவு பேசு பொருளாகிறதுக்கான காரணம் என்ன? கொளத்தூர் வந்து ஸ்டாலின் வந்து கொளத்தூர் கான்ஸ்டுவன்சியை அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. கொளத்தூர் மக்களே நம்பாத அளவுக்கு வந்து கொளத்தூர் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை ஒரு ரவுண்ட கூடயா ஜெயிக்க முடியாத அளவிற்கு தோற்கடிப்பார். இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வந்து பிளான்டு இவிஎம் அட்டாக் என்னது? ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டும், முக்கியமான அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பிளான் பண்ண அமித்ஷாவுடைய திட்டம் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். எலெக்ஷன் கமிஷன் என்ற அடிமை இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். எனவே இவர்கள் வந்து இந்த டெக்னிக்கல் இவிஎம் வச்சுக்கிட்டு இவர்கள் ஏமாற்றுவதை இந்த வலதுசாரி மண்டையில மூளை இல்லாத சங்கிகள் வேண்டும் என்றால் ஆதரிக்கலாமே ஒழிய கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடிய எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதில் சார் இப்போது இவிஎம் மேலே சந்தேகம் இருந்தால் 7 நாளுக்குள்ளார நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நாங்கள் அதை நிரூபிக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்கிறது. இப்போ அதை முதலமைச்சர் தொகுதியில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதில் எந்த முன்னேற்றமும் எந்த சாதகமான செய்திகளும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது மாதிரி வேறு எங்கேயாவது நடந்து இவிஎம் குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்கிறாங்களா சார்? தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி இதில் முறைகேடு நடந்திருக்கு நிரூபிக்க விட்டுட்டா அப்புறம் எப்படி? அதுக்கு வேறு ரூப் போர்டு இல்லைங்க. நிரூபிக்க விடுற மாதிரி சட்டத்தை வச்சிருந்தா, நிரூபிக்க விட்டுற மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் செட் பண்ணியிருந்தா அது டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். இங்கதான் டிரான்ஸ்பரன்சியே கிடையாது, அப்புறம் எப்படி நிரூபிக்க விடுவாங்க? நீங்க காமிக்கிறது ரெண்டுமே ஃபேக் ப்ராசஸ். இந்த 2 ஃபேக் ப்ராசஸ்லயும் நீங்க நிரூபிக்க முடியாது. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல நானு. நீங்க வந்து சிம்பிள் லோடிங் டைம்ல விஜய் விசில் சின்ன ஜெயிக்கணும்னு 35% வாக்குகள் வாங்கணும்னு 108 தொகுதியில அவங்க வந்து போட்டிருக்காங்க. 108 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா அதுல செட் பண்ண முடியுமா சார்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதான் நம்ம கண்ணு முன்னால தெரியுது இல்லைங்க. இல்லைன்னா அந்த அலை அடிச்சுனா தான் 130ல ஜெயிச்சிருப்பார்ல அவரு. 120 118 ஜெயிச்சிருக்கணும்ல அட்லீஸ்ட். ஏன் இங்கே தமிழ்நாட்டில் வீசினா, பாண்டிச்சேரியில வீசல? ஏன் தமிழ்நாட்டில் வீசல, 8 மாவட்டத்துல வீசல? சொல்லுங்க. ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கான்ஸ்டுவன்சி ஃபுல்லா வந்து அர்பன் கான்ஸ்டுவன்சியில இவர்களுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு, அது வட மாவட்டங்கள் அதிகமான செல்வாக்கு இருக்கு என்ற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த பெர்செப்ஷனுக்கு ஈக்குவலண்டா இந்த அர்பன் கான்ஸ்டுவன்சியை மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க. இது சிபிஐ விசாரணை 3வது முறை போயிட்டு அவர் கையாட்டிட்டு வெளியே வரும் பொழுதே உங்களுக்கு தெரியலையா இது வந்து ஆல்ரெடி மேட்ச் பிக்ஸ்டு அப்படின்னு? இதுக்கு மேல என்னத்தை நீங்க சொல்றது? இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இதை சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன் இதை வந்து இப்படியான கம்ப்ளைண்ட், ஏன் இப்போ கொளத்தூர்ல இதை இது பண்ணணும், என்ன காரணம் சார்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு கொளத்தூருக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யாத சாதனைகள் கிடையாது, செய்யாத உதவிகள் கிடையாது, செய்யாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிடையாது. அத்தனையும் செஞ்சு அந்த தொகுதியை மிகப்பெரிய ஒரு தொகுதிக்கு மாசத்துக்கு 2 வட்டம் போய் இப்படி கண்ணும் கருத்தும்னு பார்த்த தொகுதியில எல்லா எண்ணிக்கையிலும் வாக்கு எண்ணிக்கையிலையும் அவர் பின்தங்கியா இருப்பாரு? எப்படிங்க அது? எப்படி நடக்கும் அது? அப்ப இது எப்படி நீங்க ஏத்துக்கிறது? இது எப்படி வந்து இது மக்கள் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்வது? மக்கள் தீர்ப்பு அல்ல அது. இது வந்து இவிஎம்மால் உருவாக்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்டவர் திரு மு.க. ஸ்டாலின். அது இந்தியா முழுக்க வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது குரல் வலிமையாக ஒலிக்கிறது. இந்தியா கூட்டணி மு.க. ஸ்டாலினை வைத்திருந்தால் அவர் இந்தியா கூட்டணி மூலமாக அடுத்து பிஜேபிக்கு என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி விடுவார். எனவே அவரையும் ஒழிக்க வேண்டும், அந்த கூட்டணியும் ஒழிக்க வேண்டும். அதற்கு வந்து காங்கிரசினுடைய கைக்கூலிகள் அவருக்கு விலை போய்விட்டார்கள். தாவேகா வந்து அவர்களுக்கு கிடைத்த சாய்ஸ், அவர்களுக்கு இருந்த வாய்ப்பு. எனவே அதிமுகவை அழித்து பிஜேபி அழித்து தாவேகாவை பிராக்சி பிஜேபி கவர்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய விஷயம் சார்? அடுத்தடுத்து தேர்தல்கள் இருக்கு. இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அது என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியல. நகராட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல், அதை தாண்டி இந்தியா முழுமைக்கும் பாராளுமன்ற தேர்தல், இப்படி நிறையா இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இவிஎம்ல குளறுபடிகள் நடக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறீங்க. இப்போ இது எப்படி தான் சார், நம்ம என்னதான் இதுக்கு தீர்வாக இருக்கும், இனி எப்படி தான் போகும்? மக்கள் போராட்டம், மக்கள் கிளம்பல வேண்டும், மக்கள்
தெருவுக்கு வர வேண்டும். மக்கள் போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான். எப்படி சிஜேபி என்ற பார்ட்டி இளைஞர்கள் இந்த மத்திய ஒன்றிய அரசை, மோடி அரசை இன்றைக்கு வந்து தர்மேந்திர பிரதானை நீக்க வைத்தார்களோ, அதே போல மக்கள் போராட்டம் ஒன்று கூடி சுப்ரீம் கோர்ட்டை வலியுறுத்தி இந்த சுப்ரீம் கோர்ட் மூலமாக இந்த விவிபேட் 100% ஸ்லிப்பை என்ன வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் விவிபேட்டையும் இவிஎம்மையும் ஒழித்துவிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும். மக்களது வாக்குரிமை காக்கப்பட வேண்டும் என்றால் இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டே வழி, வேற எதுவுமே கிடையாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.